கரையோரத்தில் அடுக்கி வச்சிருந்த வலையப்பில் இப்போ வத்தையில் ஏற்றுறாங்க. மீன் பிடிக்க தோதா, அதாவது அந்த வலைகள்லாம் ஏற்கனவே பாசி மற்ற சிறு சிறு கல்லுகள்லாம் இதில் வந்து ஏற்கனவே விட்ட வலையில் மாட்டியிருக்கு. இதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி தான் இப்போ ஏற்றுறாங்க. ஏற்றி இதை கொண்டு போய் இப்போ கடலில் விடுவாங்க. இப்போ விடுறாங்க. அதாவது இவங்களோட இலக்கு எப்படின்ட்டா, காற்று அதிகம் இருக்குது அப்படின்னால ஆழமான பகுதிக்கு போகாமல் கொஞ்சம் கரையோரத்துலேயே விடுறாங்க. அதாவது அன்றாட குழம்பு தேவைக்காக வைக்கிற வலை தான் அந்த வலை. ஆழத்தையும் விடுவாங்க. சில சமயம் காற்றுகள் அதிகம் இருக்கும் போகும்போது ரொம்ப ஆழத்துக்கு போகாமல் இப்போதைக்கு என்ன தேவையோ அதுக்காக மட்டும் இந்த வலையை விடுறாங்க. எல்லா வலையுமே இப்போ இலக்கிட்டாங்க. இலக்கிட்டு அடுத்து விட்ட வலையை சுற்றி இந்த மாதிரி 3 பேர் 3 கம்பை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அடிப்பாங்க. அதாவது வலை எந்தெந்த பக்கம் இருக்கோ அதை சுற்றி அடிக்க போகும்போது மீன்கள் நாலா பக்கம் உள்ள மீன்கள் சிதறி போகும்போது அந்த வலைக்கில் அந்த மீன்கள் மாட்டிக்கிறோம். இது ஒரு டெக்னிக்கு. அது மாதிரி இந்த கம்புகளை வந்து கடல் தண்ணியில் மட்டும் அடிக்காமல் நிலத்துலையும் வந்து குத்த போகும்போது அதுக்கு ஏதோ நில உதிரி ஏற்பட்ட மாதிரி ஏற்பட்டு அதிர்ந்து எல்லா பக்கமும் ஓடும் மீன்கள். பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னு சொல்லி. அலைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வடகிழக்கு சீசனுங்கிறனால எங்கள் ஏரியாவில் விட்ட வலையெல்லாம் கொண்டு போய் கொஞ்சம் கரையை அணைச்சிருச்சு. அவங்க அதாவது ஒரு நடுத்தரமான ஆழத்தில் வச்சாங்க. ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப கரையை ஓடிருச்சு. ஒரு மணி நேரம் அடித்து கஷ்டப்பட்டுட்டு இப்போ தான் அந்த வலையை வந்து வாங்குகிறாங்க. மீன் எந்த அளவுக்கு பிடி போட்டுருக்குன்னு பார்ப்போம். அடிக்கிறப்ப வலைக்கிலே போய் வலைக்கில் போகவே கூடாதுப்பா. அது பாசி வலையில் அடிக்கிறதுனா நீ விடாத. வலை கரையை பேசா ஆத்தவாக்கு நேரம் வரும்டா. கூட தானே பட்டிருக்கு வச்சா வச்சில கூட தான் கொஞ்சம் இறக்கிருக்கு. நீ விட்டா போதும். வளைவில் பட்டா எப்பயுமே அந்த கூட வருது. அதுக்குலாம் கண்டான இருக்குது. இங்கே திருப்பி வத்தே இப்படி திருப்பி சாப்பிடு. இப்படி அளவில் மொத்தம் அப்படி நின்றுருக்கு. இன்னும் அடிச்சுன்னா என்ன படே இன்னும் அடிச்சிருக்கணும் ஊடகத்துக்கு. அதுக்குன்னா ஊடகத்துக்கு அடிக்கிறது அடிச்சு போக நாங்கள் தான் போய் ஒதுக்கு நாளாக மீன் எடுத்துகிட்டு வரலாம். இங்கிட்டு விடுப்பா வத்தை இங்கிட்டு விடுப்பா. அவ்வளோதான்
மீன் 5-6 பட்டுதடா சின்ன பிச்சாரா கத்தியில பையில பிடிக்கறானோ 5-6 இந்த மாதிரி வைக்கிறேன் அது ஒரு பழ மீன் போட்டு எடுக்கு பழ பத்தி அப்படி பழ மீன் பார்த்துச்சு அப்படிதான் அடுத்த வேலைங்க போயிரணும் நாங்க ரெண்டு பேரும் ஒதுங்கிடுவோம் பாறை கிளம்ப சோபரு பத்து எங்க விடுப்பா மழை உள்ள கிடக்குப்பா மழை எங்க வருதுப்பா எங்க வருதுப்பா இங்க இருந்து அவனுப்பா அன்னைக்கு வந்து ஒத்தோட வச்சானு அவனுக்கு பட்டி சேமணி பாரு எப்படி படிச்சு ஈஸியா இருக்கு மழை மீன் ஈஸியா இருக்குன்னு சொன்னேன் மற்ற தண்ணி குடிக்கன்னு சொன்னேன் சிவப்பு அட ஒரு வாரமா குழஞ்சான்னு சொல்லி தெரிஞ்சுல சவுப்பரு அவர் குழஞ்சா படமே நாட்டுக்கு காட்டு மால்னால பிறண்டிருக்கு மச்சான் இல்லட்டா ஓடிரு விட்ட வலையை ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க. அதாவது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மீன் கிடைக்கல. குறைஞ்ச ஒரு 5 கிலோவாவது கிடைக்குமா, இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு கிடைக்கல. ஆனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு போதும் அப்படிங்கிற சந்தோஷம் அவங்க முகத்தில் தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.